எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜனத்துல் பஹரியா. உங்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயங்களில் மனசில் இது சரியா இது தப்பா, எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் பல கேள்விகள் இருக்கும், பல குழப்பங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனதளவில் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக அதை நீங்கள் செய்யாமல் இருப்பீங்க. இன்னும் சில இடங்களில் உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க இதுதான் சரின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. இது ரெண்டுமே நம்மளுடைய தன்னம்பிக்கையும் இன்னொன்று சுய சிந்தனையையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மூலையை கொடுத்துருக்கான், ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டை கொடுத்துருக்கான். ஸோ நாம் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பொறுத்து நம்மளுடைய புத்தியை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை செய்யணும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களையும் எப்படி ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸையும் பேசுகிறதுக்கு தான் ஹெவன்சி கவுன்சிலிங் இருக்குது. நான் உங்கள் ஜனத்துல் பஹரியா. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஒரு யூடியூப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர் விஷயங்களை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பிகாஸ் இவ்வளோ நாளுமே நம்ம கிளாஸஸ் மட்டுமே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்ககிட்ட டைரெக்டாக நான் பேசியிருக்கேனா அப்படின்னா ரொம்ப குறைவு தான். ஸோ இறைவன் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்துனீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பான். ரெண்டாவது, எப்படி பயன்படுத்துனீங்கன்னு கேட்பான். நான் பயன்படுத்தவே இல்லைன்னா ஃபஸ்ட்டு கேள்வியிலே நான் ஃபெயிலு அப்படின்னா செகண்ட் கேள்வி எனக்கு எப்படி வரும்? ஸோ இப்போதைக்கு இறைவன் எனக்கு யூடியூப் அப்படிங்கிற ஒரு தளத்தை கொடுத்துருக்கான், பேசக்கூடிய ஒரு ஆற்றலையும் கொடுத்துருக்கான். அப்போ அதை நான் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா என்னுடைய இறைவன் என்னை கேள்வி கேட்பான், அதுக்கு நான் பதில் சொல்லணும். சரி, இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூரிசம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா எக்கனாமியிலையுமே டாப் மோஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமி, ஒரு பொருளாதார விஷயம் அப்படின்னா டூரிசம் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் அதிகமாக டூரிசம்க்கு பேர் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாடுகள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து உள்ளூர்லேருந்து வெளியூர் வரைக்கும் சமீப காலமாக நிறைய இடங்கள் அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கு. சரியா? ஸோ டூரிசம் அப்படின்னு வரும்போது யாருமே இதை எதிர்க்கவே மாட்டாங்க. எந்த மதங்களும் எந்த அரசியல்களும் இந்த டூரிசத்தை எதிர்க்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இதனால பெரிய அளவில் வியாபாரங்கள் நடக்கும். சரியா? ஸோ பெரிய அளவில் வியாபாரங்கள் இருக்கு. ரெண்டாவது, மனதளவுலையும் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறோம். சரியா? ஸோ இப்படி இருக்கும்போது டூரிசத்தை யார் தான் எதிர்க்க போகிறா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணுது இல்லையா? சரி, டூரிசமை எதிர்க்கலை. ஆனால் ஒரு 20 இயர்ஸாக ஒரு மிகப்பெரிய ப்ரொபகேண்டா ஒன்று 20 இயர்ஸாக மக்கள் கோயில்களாக இருக்கட்டும், வரலாற்று கோயில்களாக இருக்கட்டும், மசூதிகளாக இருக்கட்டும், வரலாற்று மசூதிகள், வரலாற்று சர்ச் கூட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. பட் வரலாற்று கோயில்களும் இந்த நம்ம மசூதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மக்கள் போகக்கூடிய என்ன சொல்கிறது, அந்த போக்குவரத்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் அதனுடைய சாதகம் பாதகம் ரெண்டத்தையும் நான் பேச போகிறேன். ரெண்டத்தையும் நீங்கள் சிந்திச்சு முடிவை நீங்கள் எடுங்க. சரியா? இப்போ எந்த ஒரு வழிபாட்டு தலத்திலையுமே இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான்,
எந்த ஒரு வழிபாட்டு தலத்திலையுமே அங்கே நடக்கக்கூடிய தொழுகையை கெடுப்பவனுக்கு கேடுதான். அந்த கேடு மட்டும் கிடையாது, அவனுக்கு சாபமும் உண்டு. என்னுடைய இறைவன் சொல்றான், என்னுடைய சாபமும் உண்டு, வானவர்கள் மலக்குமார்களுடைய சாபமும் உண்டு, இன்னும் யார் யாரெல்லாம் சபிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய சாபமும் உண்டு. சூரா பக்கரால 150வது ஆயத்துக்கு மேல பாருங்க. இன்னும் வந்து நம்மள நிறைய பேர் கேட்பாங்க, சரியா அந்த ஆயத்துடைய பர்டிகுலர் என்ன ஆயத் என்ன வசனம்லாம் சொல்லுங்க அப்படின்னு. பிகாஸ் நம்ம வந்து அந்த குரானை அந்த ஆயத்தை மட்டும் போய் பார்ப்போம் இல்லையா, செக் பண்ணிக்கிறது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் குரானை முழுசுமே ஓதி பாருங்கள். அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் விஷன் பெருசாகும். சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். அப்போது இந்த இடத்துல தொழுகை அப்படின்னு வரும்போது எந்தெந்த விஷயமெல்லாம் தொழுகையை வந்து முன்னிறுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தொழுதான் அப்படின்னா அவன் நிம்மதியாக இருப்பான், அவன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். சரியா? அவன் நல்ல விஷயங்கள் செய்வான், இறைவனுக்கு நெருக்கமாக இருப்பான். இது தாண்டி இன்னும் எக்கச்சக்கமாக வரும். இப்போ இத்தனை விஷயங்கள்லையும் என்னுடைய ஒரு தொழுகை, நான் தொழுதுட்டே இருக்கேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு சாதாரண மனிதன் கேட்பான். உண்மைதான், நான் வெறும் தொழுதுகிட்டே இருந்தா மட்டும், நீங்கள் அதாவது மற்றவர்கள் சொல்லக்கூடிய தொழுகை மட்டும் இருந்தா எனக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் இந்த தொழுகை இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரியோ ஒரு மெடிடேஷன் மாதிரியோ ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தி டைம். இறைவனும் வந்து உங்கள் எல்லா நேரத்துலையுமே தொலை சொல்லலை, குறிப்பிட்ட நேரங்கள் தான் தொலை சொல்கிறோம். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் தி டைம். அதுக்கு பிறகு உங்களுக்கான மற்ற அலுவல்களை பார்க்க சொல்கிறோம். அப்போ மற்ற அலுவல்கள் பார்க்க சொல்லும்போது உங்களுக்கான அலுவல்கள் என்ன, உங்களுக்கான வேலைகள் என்ன, அப்போ மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய நடந்த வேலைகள் என்ன, அதை பற்றி நமக்கு தெரியணும்ல. மற்றவங்க சொல்கிறது இருக்கட்டும், மஸ்ஜிதில் வந்து அல்லா பேர் இல்லாமல் வேறொருத்தவங்க பேரில் ஃபாத்தியா ஓதுறாங்க, அது அவ்வளோ பெரிய பித்தத். கோயில்களில் வந்து சொல்லவே வேணாம், சிலை வணக்க வழிபாடுகள் செய்கிறாங்க, அதுவும் அவ்வளோ பெரிய ஷிர்க்கு. சரி, இது ஒன்று நமக்கு தெரியும். இது இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னு தெரியணும்ல. அப்படி தெரிஞ்சாதான் அதில் எது சரி எது தப்பு, தப்பான விஷயத்த நான் எப்படி மாற்றிருக்கணும், அது மாற்றாததுனால நம்ம எண்ணத்தை இழந்திருக்கோம், இது எல்லாம் எனக்கு தெரியணும்ல. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொதல் விஷயம், ஒவ்வொரு ஊர்லேயுமே அந்தந்த, ஏன்னா ஒரு மதங்கள் அப்படிங்கிறதே வந்து இப்போ ரீசண்டாக தான் பிரிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஹிந்துஸ்ன்னு சொல்கிறவங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ ஜாதி இன்னும் வெவ்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. முஸ்லீம்கள்னு போனாலுமே அவங்களும் மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் நிறைய பிரிவினைகள், ஷியா, சுன்னி, தௌஹீத், சுன்னத், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான். இதை தாண்டி நிறையா இருக்குது, ஷாஃபி, ஹனஃபி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே மதம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் சொன்னாலுமே அவங்கவுங்களுடைய ஐடியாலஜிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இறைவன் அப்படிங்கிற ஒன்றை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே ஹிந்துஸும் கூட படைத்தவன் ஒருத்தந்தான் அப்படின்னு அவங்களும் நம்புவாங்க. அதை தாண்டி மற்ற விஷயங்கள் தான் அவங்கக்கிட்ட மாறும். அதே தான் எல்லாருக்கிட்டேயுமே. அப்போது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 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 கோயிலோ ஒரு மசூதியோ ஒரு இடம் அப்படி வச்சுக்கோங்க. அந்த இடத்த எதுக்காக நீங்கள் வந்து மோஸ்ட்லி பாருங்களேன், கோயில்களாக இருக்கட்டும் மசூதியாக இருக்கட்டும், அது கட்டின இடம்லாம் பார்த்தீங்கன்னா அதை சுற்றிலும் வியாபார தலங்களாக இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் எல்லா கோயில்கள் எல்லா மசூதிகள்லையுமே பாருங்க, அதை சுற்றிலும் வியாபார தலங்கள் இருக்கும். இன்னைக்கு வந்து நான் அங்கே பள்ளி கட்டுறேன் இங்கே பள்ளி கட்டுறேன் அப்படின்லாம் அவ்வளோ பள்ளிகள் கட்டுறீங்க, மாஷா அல்லாஹ், அவ்வளோ பள்ளிகள் கட்டுறோம். ஆனால் அந்த எந்த பள்ளியிலையுமே
ஆனால் எந்த பள்ளியிலையுமே நமக்கான சரியான இட வசதிகள் இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த அந்த பள்ளியை சுற்றிலும் வியாபார ஸ்தலம் இருக்கா? நம்ம பள்ளிவாசலுக்கு போய் வியாபாரத்தை பேசுறியம்மா. காபத்துள்ளாலேயே சுற்றிலும் வியாபாரம் தான்மா. நீங்கள் காபா தான் இருக்கிறதுலையே நம்மளோட ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பிளேஸ், ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்குது. அங்கேயே சுற்றிலும் வியாபாரம் தான்மா. மோஸ்ட்லி என்னுடைய வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பெண்களை நோக்கி தான் நான் பேசுகிறதா இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அதிகமாக ஆண்களுக்கான கைடன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் ஏன்னா அவங்களும் ஆண்கள் தான் அப்படிங்கிறதுனால ஒரு சைக்காலஜிக்கலாக ஆண்கள் என்ன யோசிப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் காலம் காலமாக பெண்கள் என்ன யோசிப்பாங்க, பெண்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு கொஞ்சம் குறைவாக தான் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அதனால பெண்களுடைய மனநிலைக்கு தீனி போடும் விதமாக பெண்களுக்கு தேவையான வழிமுறைகள், நான் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு நான் கொடுக்க போகிறதில்ல. இன்ஃபர்மேஷன்ஸுங்கிறது அது ஒரு மேட்ரே இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்கும், தேடுற விதத்தில் தேடினீங்கன்னா கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் சரியாக தப்பான்னு பிரித்து பார்க்க தான் தெரியணும். அது சொல்லி கொடுக்கறது தான் நான் இருக்கேன். வியாபாரம் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கணும், கரெக்டா? அப்போ அந்த வியாபாரத்துக்கு ஏன் எல்லா இடத்துலையும் வியாபாரத்தை முன்னிறுத்துறீங்க அப்படின்னா, பெண்கள் வேலைலாம் செய்ய மாட்டோம். மிக முக்கியமாக முஸ்லீம் பெண்கள் வந்து வியாபாரம் செய்யக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது. அல்லாஹ் வந்து குடும்பத்தை மட்டும்தான் பார்க்க சொல்லியிருக்கான். சூரா நிசாவை தயவு செஞ்சு படிங்கம்மா. சூரா நிசாவை தயவு செஞ்சு படிங்க. பெண்களை அல்லாஹ் என்னென்ன வேலை செய்ய சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியும். ஏமா சொத்தை உங்களுக்கு வந்து ஆணுக்கு 2 பங்குனா அதில் 1 பங்கு பெண்ணுக்கு இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். கணவனுடைய சொத்துல மனைவிக்கு பங்கு இருக்குங்கிறான், அம்மாக்கு பங்கு இருக்குங்கிறான். அப்போ வெறும் பங்கு மட்டும்தான் வாங்குவீங்களா? நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா? சொத்து ரீதியா எல்லாம் சொத்தைத்தானே சொல்றான். அப்போ அதெல்லாம் வந்து எனக்கான பொறுப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு புரியலையா? நீங்க ஒரு டூர் பிளேஸ் போறீங்க, ஒரு டூருக்கு போறீங்க, அங்க போயிட்டு எனக்கு இந்த கடையில சாப்பிடணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும்னு ஆசை வருது. அங்க விற்கிறவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்றீங்க. அங்க ஒருத்தவங்க விற்கிறதுனால தானே நீங்க வாங்கி சாப்பிட்றீங்க. நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிறத விட ஏதோ ஒன்று பண்ணி மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக சிலர் இருக்காங்கல்ல, அந்த கடலை விற்கிறதாக இருக்கட்டுமே, அவங்க எனக்கு தெரிஞ்சு இறைவனிடத்துல தைரியமா பதில் சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி கடலை விற்றேன், இந்த மாதிரி வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு அது ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் செய்த வேலையை அங்கே போய் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு நான் பயனுள்ளவங்களா இருந்தேன்னு. நீங்கள் செய்கிற எந்த விஷயம் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது உண்மையாகவே? நான் வந்து பயான் சொல்லுவேன், ஹதீஸ் பேசுவேன். பயான்கள் ஹதீஸுகள் கேட்க சரியாக இருக்கும், வேற என்ன அவங்களுக்கு பயன் இருக்கும்? அப்படிலாம் பயான்கள் ஹதீஸுகள் கேட்டவர்கள் இன்னைக்கு மனதளவில் ரொம்ப 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 நொறுங்கி போயிருக்காங்க. அதிகமான சைக்காலஜிக்கல் இம்பேக்ட்ஸ் அவங்களுக்கு தான் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து சைக்காலஜி அப்படிங்கிற அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாக க்ரோ ஆகிட்டே வருது. ஏமா இஸ்லாம் இவ்வளோ பீஸ்ஃபுல்லான விஷயங்கள் சொல்லியுமா இஸ்லாமியர்களுக்கா இந்த சைக்காலஜிக்கல் நீட்ஸ்லாம் இருக்குது? ப்ராக்டிக்கலாகவே நான் சொல்கிறேன், ஆமாம் இருக்குது. நீ என்ன கோயிலும் மசூதியும் சேர்த்தானே சொல்ல வந்தேன், இப்போ என்ன இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறேன்? ஆமாம், நான் அவங்கள தான் பார்க்குறேன், அதனால அவங்கள பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோஸும் பார்க்குறது நீங்களாக தான் இருப்பீங்க. அப்போ வந்து உங்ககிட்ட தான் நான் பேசணும். சரி, மேட்ருக்கு வருவோம். இப்போது இந்த வியாபாரம் தான் எல்லா இதையுமே இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்று இந்த மசூதியை உடைச்சிங்கன்னா அதனால இருக்கக்கூடிய வியாபாரங்கள் பாதிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, ஒரு மசூதி, அதை சுற்றி
30 வியாபாரம் இருக்குது மினிமம். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கோங்க. ஒரு 30 வியாபாரம் நடக்குது. அந்த 30 வியாபாரத்தையுமே நம்பி 30 குடும்பங்கள் இருக்கும். ஒரு குடும்பத்தில் 5 பேர் மினிமம் இருந்தாலும் 600 குடும்பம், 600 மக்கள். ஒரு மசூதியை நீங்கள் இந்த மசூதி தப்பு, ஒரு கோயிலை இந்த கோயில் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போன இடத்துல 600 குடும்பங்களுக்கு அங்கே வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. 600 மனிதர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. புரியலையே? அதே சமயம் கோயிலில் இப்போ இதுலலாம் வந்து தேவையில்லாதது தானே விற்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்க முடியுமா? கரெக்ட். தேவை இல்லாததை விற்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ அதை தான் நம்ம இக்னோர் பண்ணணும். 30 மனிதர்கள் இருக்காங்கன்னா 30 பேருமே தேவையில்லாததை விற்க மாட்டாங்க. ஒரு 4-5 பேர் தான் தேவையில்லாததை விற்பாங்க. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த தகடு, தாயத்து. பட் அதை பற்றின விவரங்கள் எனக்கு தெரியாது, இறைவனே அறிவான். பட் என்ன விஷயம்னா, ஏதோ ஒரு பொருட்களை இந்த பொருள் தான் நீங்கள் வாங்கி காணிக்கையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பந்தமே இல்லாமல் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே மக்கள் வாங்கி காணிக்கையாக கொடுப்பாங்க. ஸோ லைக் தட், அந்த மாதிரி ஒரு விஷயம். இது வந்து ஈசா நபி காலத்துலேயும் இருந்தது. அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து பூஜை செய்யணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இறைவனின் பெயரால் டிமாண்டிங் பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம முற்றிலுமாக தவிர்க்கணும். இது இங்கே செய்யக்கூடாதுன்னு கூட நீங்கள் அங்கே நின்று போராடி இருக்கணும். மாறாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இது 5 பேர் இப்படி இருந்தாங்க, மீதி 25 பேரும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த தர்காக்கள்லாம் போய் பாருங்கள், ஜுவல்ஸ் விற்பாங்க. மிக முக்கியமாக லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களே விற்பாங்க. ஜுவல்ஸ் விற்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸஸ் விற்பாங்க, வீட்டு பொருட்கள் விற்பாங்க, ஷாப்பிங். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் சொல்கிறாங்களே சைக்காலஜிக்கலாக லேடிஸுக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னா அவங்கள ஷாப்பிங் கூப்பிட்டு போங்கன்னு. இன்றைக்கி எல்லாரும் மாலுக்கு போகிறீங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போகிறீங்க, அந்த 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 இடத்தெல்லாம் செழிப்பாக வச்சுருக்காங்க. நம்ம போன அந்த தர்காக்கள், கோயில்கள், அந்த இடங்கள் எல்லாம் இப்போ தயவு செஞ்சு நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ மோசமாக, அவ்வளோ அந்த ஊருக்கு நடுவில் அந்த கோயிலோ அந்த மசூதிகளோ இருக்கும். ஏன் அப்படின்னா அது டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தால், அது அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் அந்த ஏரியாவையே சூப்பராக வச்சுருக்கும். பிகாஸ் இதிலேருந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கும் வரி போகும், வருமானம் போகும். பட் ஏன் இதை விட்டுட்டு இன்னைக்கு அதிகமாக மால்ஸ், தியேட்டர்ஸ் இதிலெல்லாம் வந்து போகுது? இன்னைக்கு எல்லாருமே மால் போகிறீங்களே, எல்லாருமே தியேட்டர் போகிறீங்களே, எத்தனையோ அபாயா போட்ட லேடிஸ் போகிறாங்க தான். மோஸ்ட்லி அபாயா போட்ட லேடிஸ் போகிறப்ப கூட நம்ம வந்து முகசுளிப்போம். ஆனால் பசங்க தாராளமாக போகலாம். அந்த பசங்க வீட்டில் உள்ள பெண்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க, தான் போய்ப்பாங்க. அப்புறம் டர்ஃபு, கிரிக்கெட்டு எல்லாம் தான் பண்ணிப்பாங்க. மனைவிக்கு எதுவும் கிடையாது. அவங்கெல்லாம் அதெல்லாம் போகக்கூடாது. இஸ்லாத்தில் அதெல்லாம் தடை. பெண்கள்லாம் வெளியே போகக்கூடாது. ஹிந்துஸ்லேயும் அதே மாதிரி தான். பட் நான் கேட்குறேன், அப்படிதான் இருக்குதா என்ன? எந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க, எந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க பெண்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க கூடாது அப்படின்னு நீங்கள் எதில் பார்த்தீங்க? சரி, அப்போ எல்லா இடத்துலையுமே வியாபாரம் அப்படின்னு வரும்போது நல்ல வியாபாரங்கள் செய்தவர்களும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் சூறையடிக்கப்பட்டது. அதை சூறையடிச்சிட்டு கார்ப்பரேட் அப்படிங்கிறவன் உள்ள வந்தான்.
நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க என்னென்ன பொருட்கள் எங்க வாங்குறீங்க? எல்லாமே எங்க வாங்குறீங்க? யோசிச்சு பாருங்க. டிமார்ட். சீரியஸா நான் இப்போ ரீசெண்டா ஊருக்கு போனப்போ பார்க்குறேன். தக்காளி பழம், தக்காளி வீட்டு வாசல்ல தள்ளுவண்டியில அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாவே கொண்டு வராங்க. இல்லைன்னா நிறைய பக்கத்துல மார்க்கெட்ஸ் இருக்கு, நீங்க போய் வாங்கிக்கலாம். அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நான் இருக்கிற இடத்துல தான் இங்கே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒரு கடையில் போய் தான், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் தான் நான் வாங்கணும், மாலில் போய் தான் வாங்கணும். அப்படி ஆக்கிட்டாங்க. பட் ஊரில், இந்தியாவில் என்ன பக்கத்தில் இருக்குது தானே, அங்கே போய் வாங்க மாட்டிங்களா நீங்கள்? அந்த அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ஆத்தென்டிகேட். நான் வந்து எங்கேயுமே போக மாட்டேன், வரமாட்டேன், என் முகத்தை எங்கேயும் காமிக்க மாட்டேன். அப்போ எவ்வளோ சுயநலமாக நம்ம இருக்கோம்ல. எனக்கு தேவைன்றது, என்கிட்ட பணம் இருக்குன்னு நான் இஷ்டத்துக்கு இங்கே இருந்துட்டு இங்கே உள்ளதுக்கு ஆர்டர் போடுவேன், எனக்கு வந்துடுது. இல்லைன்னா நான் போனால் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போவேன், அங்கே போய் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அதை தாண்டி உண்மையான விஷயங்கள் ஏன் நீங்கள் போய் வாங்கினா அதையும் செய்ய மாட்டீங்க. பட் ஜிம் மற்ற மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ வியாபாரங்கள் தடைப்படுது. வியாபாரங்களில் நல்ல வியாபாரங்களும் இருந்துச்சு, அதை நம்பின குடும்பங்களும் இருந்தது, தேவையற்ற வியாபாரமும் இருந்துச்சு. இது ரெண்டத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? ரெண்டாவது பொழுதுபோக்கு, சுற்றுலா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லா இடமும் நீர்நிலையை சார்ந்து தான் இருந்தது. எல்லா கோயில்கள் நீர்நிலைன்னு இல்லை, ஏதோ ஒரு இயற்கை வளத்தை சார்ந்து தான் அந்த இது இருக்கும். ஒன்று குளம் இருக்கும், இல்லைன்னா நதி இருக்கும், இல்லைன்னா கடல் இருக்கும், இல்லைன்னா மலை இருக்கும், பாலையும் இருக்கும் தான். 5 வகை நிலங்கள்லையுமே இருக்கும் தான். அப்போ ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அது. மனிதன் ஒரே இடத்துல இருக்கணும்னு படைக்கப்படலை. மனிதன் எல்லா காலங்கள்லையுமே இறைவன் சொன்னது என்னன்னா, நீங்க சுற்றி திரிங்க, நீங்க பயன்படுத்துங்க, ஆனா நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதை பண்ணாதீங்க. இன்னொன்னு சொல்றான், நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை அப்படின்னா அதை நீங்களா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்கிட்ட வந்து நீங்க பதில் சொல்லணுங்கிறான். ஸோ இந்த டூரிஸ்ட் ஸ்பாட், டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருந்தது. முன்னாடிலாம் அந்த ஸ்கூல் லீவு இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த கோயில்கள்லையோ அந்த இதுலேயோ போயிட்டு நாள் கணக்காக தங்குவாங்க. மசூதிகள்லையோ போயிட்டு நாள் கணக்காக தங்குவாங்க. ஒரு குரூப்பாக எப்படி இருக்கணும்னு அந்த மாதிரி இடங்கள்ல போனாலாமா தெரியும். இன்னைக்கு நீங்கள் இப்போ ஒரு 30+, 40+ல இருக்கீங்களே, நீங்கள் மற்றவங்களோட எப்படி இன்ட்ராக்ட் ஆகுறீங்க? உங்கள் குழந்தைங்களுக்கு ஆக முடியுதா? ஆக தெரியுதா? அந்த பிள்ளைங்கள்ட்ட நீங்களே இன்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க, அப்புறம் எப்படி அந்த பிள்ளைங்க மற்றவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் ஆகும்? நீங்கள்லாம் சின்ன வயசுல அந்த மாதிரி யாருமே போகலைன்னு சொல்லாதீங்க, போயிருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல நீங்க வந்து சொல்லலாம், எனக்கு எதுவுமே கிடைக்கல, உனக்கு நான் எல்லாமே வாங்கி தரேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உண்மையிலே உங்களுக்கு கிடைக்கலையா, இல்லை அது உங்களுக்கு தேவையில்லாமல் இருந்துச்சா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் போவீங்க, நீங்கள் வந்து நிறையா நீங்கள் வந்து டூர்லாம் போயிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஏதாவது ஒரு கல்ச்சுரல் இதுன்னு சொல்லிட்டு அல்லது லீவுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தர்காக்கோ கோயிலுக்கோ, எந்த மதத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கு, ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அங்கே 2-3 நாள் தங்கி இருந்துட்டு, ஒரு வாரம், சிலர்லாம் 10-15 நாள் கூட இருப்பாங்க, தங்கி இருந்துட்டு வருவீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரே வீட்டில் எப்படி போய் எல்லாரும் இருப்பாங்க? ஆனால் அன்னைக்கு அந்த அவ்வளோ பெரிய ஹப்பாக அது இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செஞ்சுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒன்றா இருந்துட்டு பேசி பழகி, இங்கிட்டு பெண்கள் ஒரு சைடு பேசுவாங்க, ஆண்கள் ஒரு சைடு பேசுவாங்க.
அவங்க குழந்தைங்க ஒரு சைடு விளாண்டுட்டு இருப்பாங்க. அது எவ்வளோ இருக்கும்? யாருக்கும் பயம் இருக்காது. என் பிள்ளை அங்கே தான் எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுது. எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எஸ், அதில் வந்து சில குறைவுகள் இருந்திருக்கலாம், இருக்கும் தான். எல்லா இடத்துலையுமே நிறம் மட்டுமே இருக்காது, குறையும் இருக்கும் தான். மனுஷங்கிட்டயே, உங்ககிட்ட, என்கிட்டயே நிறம் மட்டுமா இருக்கு? எவ்வளோ ஃப்ளாஸ் இருக்கு. என்னுடைய இறைவன் மட்டும்தான் நிறைவானவன். அவனை தவிர வேற யாருமே நிறைவு கிடையாது. அப்போ எஸ், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் சில குழந்தைங்க காணாமல் போயிருக்கலாம், சில குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கலாம், சில குழந்தைகள் ஏதாவது ஒரு பள்ளத்துலையோ எதுலேயோ விழுந்து இறந்திருக்கலாம். நிறைய மனதை நோகடிக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் நடக்கும். இது இயல்பு தான். இயல்பு தானே, நான் அதை நார்மலைஸ் பண்ண விரும்பலை, பட் நடக்கலாம். ஆனால் ஒரு 100ல் 1 2 இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக மீதி 90 98 விஷயங்களையுமே நீங்கள் வந்து அழிச்சிட்டிங்க. இன்றைக்கும் ஆனால் நிறைய பேர் போகிறாங்க வராங்க. அவங்களோட எல்லா செயலையுமே நான் சரி சொல்ல மாட்டேன், அதில் சில தவறுகளும் இருக்குது. ஆனால் அதனால் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்போது நீங்கள் அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அதை நம்ம இழந்துட்டோம். இதனால் ஒரு கூட்டம், ஒரு ஒரு டீம் அப்படிங்கிறதே நம்ம இழந்துட்டோம். இன்றைக்கெல்லாம் எல்லாருமே டாக்ஸிக்குன்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறேன், இங்கிட்டு பார்க்குறேன், நார்சிஸ்டிக் கெட்ட மனிதர்கள் அப்படின்னே சொல்லி எல்லா வீடியோஸும் இருக்குது. நீயும் நானும் தான் மனிதர்கள். உங்களை நான் நார்சிஸ்டிக் பர்சன்னு சொல்கிறேன்னா அது என்னையும் தான் சேர்த்து நான் சொல்கிறேன். நான் அப்படி இருந்தால் தான் நான் அதை உணர முடியும். ஏன் எல்லாருமே டாக்ஸிக்கு? என் மனசு டாக்ஸிக்காக இருக்குது, அதனால தான் என்னை சுற்றி டாக்ஸிக்கான ஆட்களை நான் ஈர்க்கிறேன். என் மனசு நல்லா இருந்துச்சுன்னா எந்த டாக்ஸிக்கும் எனக்கு மேபி அதனால நான் பாதிக்கப்பட்டாலும் கூட அதுலேருந்து நான் படிப்பினை எடுத்துகிட்டு நகர்ந்துட்டே இருப்பேன். நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத விட வேற ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், அது மட்டும் புரியுது. பட் ஐ நீட் டு டெல் திஸ். ஸோ தர்காக்கள், கோயில்கள், வழிபாட்டு தலங்கள், இதில் இருந்த அந்த 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 அழகான விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா? டீம் ஒர்க்கே எனக்கு இல்லையே, டீமுங்கிறதே இல்லையே. கேட்டால் எங்கள் வீட்டில் நான் வந்து இது சேர்ந்து தாலீம் படிப்போம், எங்கள் வீட்டில் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறீங்க. 100ல் ஒருத்தர் சொல்கிறீங்கம்மா. அதுலேயும் வந்து உங்கள் வீடு வந்து கொஞ்சம் விசாலமாக இருந்தால் பண்ணலாமா? விசாலம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதுவும் உங்கள் சொந்தக்காரவங்களில் யார் யார் வராங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு எப்படி தெரியும்? நீங்கள் உங்கள் சொந்தங்கள்லையே ஒரு சிலர் உங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலர் உங்களுக்கு பிடிக்காது. அவங்கள நீங்கள் கூப்பிட மாட்டீங்க, கூப்பிட்டாலும் பேருக்குன்னு கூப்பிடுவீங்க. அவங்களுக்கு அது புரியும், அவங்க வரமாட்டாங்க. இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குமா? அப்போ அப்போ சொந்தக்காரங்களில் மோசமானவங்களாம் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்கம்மா, கட்டாயம் இருப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு உலகம்னு வந்தாச்சு, இதில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள டாக்ஸிசிட்டியே உங்களால் பொறுத்து போக முடியல, உங்களால் அதை கடந்து வர முடியலன்னா வெளியில் உள்ள டாக்ஸிசிட்டியை எப்படி கடந்து வருவீங்க? நீங்கள் வீட்டிலையே இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். யாராவது ஒருத்தவங்க உங்கள் மேலே பொறாமை கொள்கிறாங்க, உங்கள் மேலே டாக்ஸிசிட்டியாக இருக்காங்க அப்படின்னா விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சரியாக இருக்கீங்க, அல்லது அவங்கக்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் மற்றவங்க மேலே பொறாமை வரும், அவங்க மேலே ஒரு சின்ன வெறுப்பு வரும். உங்ககிட்ட இல்லாதது அவங்கக்கிட்ட இருந்தால் உங்களுக்கும் வரும். எனக்கு வராது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நம்ம மனிதர்களே கிடையாது, வரும். இறைவன் சொல்கிறான், நீங்கள் சொர்க்கத்துக்கு போகும்போது தான் அவங்க மனசில் உள்ள தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை எல்லாம் நான் நீக்குவேங்கிறான். அப்போ எல்லார் மனசுலையும் எல்லா வித கெட்ட எண்ணங்களும் இருக்குதான்.
அதை எந்த அளவுக்கு நம்ம மட்டுப்படுத்தி வச்சுருக்கோங்கிறது தான் இங்கே கான்செப்டே. அப்போ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் நீங்கள் அதை மட்டுப்படுத்தணுங்கிறதுல தான் இருக்கணும். அதாவது சமநிலைப்படுத்தணும். எனக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. பரவாயில்ல, அவங்களுடைய முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி அது. நானும் அந்த மாதிரி முயற்சி பண்ணணும், எனக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் மனசை நீங்கள் மாற்ற பழகணும். அதை விட்டுட்டு எனக்கு வரவே வராது, நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டேன், பொய் பொய். ஏன்னா இன்னைக்கு அப்படி தானே எல்லாரும் சொல்கிறோம், என்னை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க, என்னை பார்த்து எல்லாரும் குரோதமாக இருக்காங்க. சரி இருக்காங்க, உங்களுக்கு யாரை பார்த்தோம் அப்படி இல்லையா? இருக்குல்ல, அப்போ எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். ஸோ அதனால் அடுத்தவங்களுடைய ஃப்ளாஸ், அடுத்தவங்களுடைய நெகட்டிவிட்டியை நீங்கள் ரொம்ப பார்க்க தேவையில்லை. உங்களோட தான் நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் சரி பண்ணுங்க. அப்போது இந்த வழிபாட்டு தலங்களில் இருந்த இந்த விஷயம். ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னொன்று இருந்தது, கல்வி, எஜுகேஷன் இருந்தது. அங்கே எப்படி எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நீங்கள் இன்றைக்கி போனால் சூறா ஓதுவாங்க, அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு சொன்னது தானே, தௌஹீத் ஜமாத் சொல்லி கொடுத்தது தான். அங்கே மௌத்தா போனவங்களுக்காக இது பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் நிறையா சடங்குகள்லாம் சிலதெல்லாம் இருந்துச்சு. பட் அதை பற்றிலாம் எனக்கு நாலேஜ் இல்லை, நான் அந்தளவுக்கு பார்க்கல. சூரா பக்கரா இல்லை, சூரா பக்கரா தொடர்ந்து அல்லாஹ் ஏன் சொல்கிறான், சூரா பக்கராவை முழுசாக படிங்கன்னு. எத்தனையோ தடவை படிச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு தடவை கூட அதை புரிஞ்சிருக்க மாட்டீங்க. சூரா பக்கராவில் இருக்குது. அதே சமயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறீங்க அப்படின்னா ஹாஜிரா அம்மா செஞ்ச தியாகத்தை நினைவு கூறும் விதமாக சஃபா மர்வாவில் ஓட்டம் 7 தடவை ஓடுவீங்க. 7 தடவை அந்த ஹஜ்ஜுடைய அந்த கிரியைகளில் இது மிக முக்கியம். என்னைக்கோ ஹாஜிராமா செஞ்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு அது மனசில் நிற்கும் அப்படின்னு ஏன் அல்லாஹ் செய்ய சொல்கிறான்? உங்ககிட்ட காசு இருக்குது, நீங்கள் அங்கே போய் அதை செய்கிறீங்க. காசு இல்லாதவங்க, காசு ஏன் இல்லைங்கிறதெல்லாம் பெரிய சாப்டர், ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு அதை பற்றிலாம் பேசுகிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். அப்போது அங்கே தான் பண்ணணும்னு இல்லை, அங்கே ஹாஜிராமா அந்த இடத்துல பண்ணாங்க. ஆனால் ஹாஜிராமா மாதிரி எத்தனையோ பெண்கள் நம்ம ஊர்கள்லையும் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ மனிதர்கள் நம்ம ஊர்கள்லையும் அவ்வளோ கஷ்டங்களை பட்டிருக்காங்க. அது அந்த அதெல்லாம் ஒரு மாதிரி சடங்காக நீங்கள் நினைக்கிறீங்க. அது சடங்கு கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்கங்கிற ஒரு 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 நன்றி உணர்வு. பெத்த அத்தாம்மா நமக்கு செஞ்சதையே நம்ம மறந்து போகிறோம். அந்த நன்றி உணர்வே இல்லை, எல்லாமே அது நான் கடமைன்னு நம்புகிறோம். அப்புறம் எப்படி அவங்களோட மற்றவங்களோட இதெல்லாம் நம்ம நன்றியோடு இருப்போம் இல்லை? ஸோ இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக, எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தெரியாமல், எந்த ஒரு கஷ்டங்களையும் பொறுக்க முடியாமல் நம்ம போனதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய நன்றி உணர்வை இழந்தது தான். ஸோ கொஞ்சம் நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் எதையெல்லாம் கோத்ரூ பண்ணி வந்தீங்களோ அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன சில விஷயங்களையும் யோசிச்சு பாருங்கள், சரியா? இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே உங்ககிட்ட நான் பேசுகிறேன், சரியா? ஸோ மொதல் விஷயம், யார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதையுமே உன்னை செய்யுங்க, உன்னை செய்யாதீங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, இதை செஞ்சால் என்ன பலன், இதை செய்யாமல் இருந்தால் என்ன பலன், இதை செய்கிறதுனால என்ன கெடுதி, இதை செய்கிறதுனால என்ன, செய்யாததுனால என்ன கெடுதி,
இப்படின்னு எல்லா வகையிலையுமே யோசிக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களாக இருங்க. பகுத்தறிவுங்கிற பேரில் இன்னைக்கு வேற பகுத்தறிவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யோசிக்கலாம் செய்யாத. ஒரு மட்டமாக நான் சார்கஸ்டிக்காக பேசுனா அது சரியாயிரும், அதுதான் சரி. இறைவன் அழகான வார்த்தைகளை கொண்டு பேச சொல்கிறான், அழகான வார்த்தைகளை கொண்டு சிந்திக்க சொல்கிறான். உங்களுக்கு மனம் இருக்குது, உங்களுக்கு அறிவு இருக்குது, சிந்திச்சுக்கோங்க, செயல்படுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னும் வெவ்வேறு கான்செப்ட்ஸோட நிறைய விஷயங்களை நான் உங்களுக்காக கொண்டு வரேன். சரியா? இன்றைக்கி நம்ம பார்த்ததில் ஒரு ஒரு வழிபாட்டு தலம் அப்படிங்கிறது வியாபாரம், நம்மளுடைய டூரிசம், நம்மளுடைய சைக்காலஜிக்கல் சென்டர், அடுத்து ஃபேமிலி கெட் டுகெதர் கேதரிங், இது 4மே உள்ளடக்கியதாக இருக்குது. இதுதான் டூரிசமோ அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். வேறொரு கான்செப்டோட வேறொரு நாள் உங்ககிட்ட நான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.